Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் contemporary Indian educationல வர fundamental rights. இது ஒரு important topic plus இது ஒரு 10 mark questions. Introduction. Fundamental rights means எதை மீன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் எப்படி செக்ரிகேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லா அண்ட் ஆர்டர் கிரியேட் பண்ணாங்க. இது எப்போ ஸ்டார்ட் அப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15th August 1947. அதுக்கப்புறம் நிறைய டிமாண்ட்ஸ் அண்ட் நிறைய செக்ரிகேஷன் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது எல்லாமே தவிர்க்கணும், லா அண்ட் ஆர்டரை இன்னும் கொஞ்சம் புதுப்பிக்கணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் மூலியமா எல்லா டிபேட் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ரிகேட் பண்ணி ஒரு நியூ லா அண்ட் ஆர்டரை கிரியேட் பண்ணாங்க. இந்த தான் வந்து என்ன மீன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தட் இஸ் கண்டிப்பாக ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு இந்த ரைட்ஸ்லாம் கண்டிப்பாக பிரித்து கொடுக்கணும், யாருமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஆர்டிகல் 12 to 35 வரைக்கும் உள்ள எல்லா விஷயமே வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 12 to 35க்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள என்னென்னலாம் மீன் பண்ணியிருக்காங்க, எதை 4 டைப்ஸாக வச்சு நமக்கு இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. நம்பர் 1 ஜஸ்டிஸ், நம்பர் 2 லிபர்ட்டி, நம்பர் 3 ஈக்குவாலிட்டி, நம்பர் 4 ஃப்ராட்டர்னிட்டி. இந்த 4 விஷயத்தையும் வச்சு தான் இந்த ஃபுல் ரைட்ஸுமே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த 4 விஷயமும் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் தென் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸில் இதை எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன்ஸும் இருக்கக்கூடாது. லைக் கேஸ்ட், ரிலீஜியஸ், ரேஸ் அண்ட் ஜெண்டர் இல்லாமல் எல்லாத்தையுமே பேன் பண்ணி எல்லாருமே இந்த சொசைட்டியில் ஈக்குவலாக பார்க்கணும். மார்ஜினலைஸ் பீப்புள்னு ஒருத்தவங்க இருக்கவே கூடாது இந்தியன் சிட்டிசனில் அப்படின்றது சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது மூலயமா இந்த எக்கனாமிக் ஜஸ்டிஸ் வந்து ஈக்குவலைஸ் ஆகும். தட் இஸ் ஃபினான்ஷியல் வைஸ் வந்து யாருக்குமே மேலே கீழேன்னு இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலாக பார்க்கப்படுவாங்க அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் மீன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஓட் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஒரு கோட்டால வந்து போய் நிற்கிறதா இருந்தாலும் சரி, எலெக்ஷனில் போய் வந்து ஒரு கேண்டிடேட்டாக போய் நிற்கிறது எல்லாமே வந்து எல்லா பீப்புளுக்குமே வந்து ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்கணும். யாருமே வந்து கேஸ்ட் அண்ட் க்ரீட் பார்க்காம ஈக்குவலைஸ்டு பீப்புள்ஸ் போய் வந்து அவங்களோட ஓட் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஃபைல் பண்ணலாம் அப்படின்றது ஃபுல் சஜஷன் எங்கே கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் ஃப்ரீடம். ஃப்ரீடம் மீன்ஸ் யாருக்கு எங்கே வேணாலும் தன்னோட வியூஸ் அண்ட் தென் தாட்ஸை பற்றி பேசலாம் வித்தவுட் கண்ட்ரி. ஓகேங்களா, எந்த விதமான கண்ட்ரியில் இருக்கிற டிமாண்ட்ஸ் பார்க்காம நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு காமனான டாப்பிக்காக இருக்கணும், ஒரு லிமிட்டேஷனோட பேசுறதுக்கான ஃப்ரீடம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து ஃப்ரீடம்ன்றது மீன் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீடம்ன்றது எதை சஜஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு ஸ்பீக் ஆர் ரைட் இஸ் வியூஸ் ஆன் எனி சப்ஜெக்ட் வித்தவுட் ஹார்மிங் த கண்ட்ரி ஆர் சொசைட்டி. தட் இஸ் சொசைட்டியும் கண்ட்ரியும் வந்து எந்த விதமான ஹார்ம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நார்மல் வேர்ட்ஸ் யாருக்குமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இந்த கண்ட்ரிக்குள்ளே உண்டு அப்படின்னு இந்த ஃப்ரீடமில் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் திங் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டின்றது எதை மீன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ஈக்குவல் அண்டர் லா. லாக்கு கீழே யாருக்குமே வந்து ரிச் புவர், இவங்க இந்த கேஸ்ட்டு, இவங்க இந்த டைப் ஆஃப் ரிலீஜியஸ்ன்னு சொல்லிட்டு எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன்ஸும் இல்லாமல் ஈக்குவல் ரைட்ஸ் வந்து உண்டு எல்லா பீப்புள்ஸ்க்குமே அப்படின்னு இந்த ஈக்குவாலிட்டியில் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே ஃப்ராட்டர்னிட்டி, எல்லாருமே வந்து ஒத்துமையாக இருக்கணும். ஒரு சிங்கிள் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பிரதர்ஹுட்டாக இருந்தாலும் சரி, சகோதரத்துவம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து காமன் பீப்புளாக வந்து போய் சேரும். எல்லாருமே யார் கூட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், ரிலீஜியஸ் கேஸ்ட்னு பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராட்டர்னிட்டியில் சொல்லியிருக்காங்க. நார்மலாக சொன்னால் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆர் எல்ஸ் யூனிட்டி, இது எல்லாமே வந்து இந்த ஃப்ராட்டர்னிட்டி கான்செப்டில் போய் சேரும். ஸோ இந்த 4 விஷயத்தையுமே மையப்படுத்தி தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து மீன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்றது எதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க, என்ன விஷயத்தெல்லாம் வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரைட் டு ஈக்குவாலிட்டி, நம்பர் 2 ரைட் டு ஃப்ரீடம், நம்பர் 3 ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், நம்பர் 4 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ், நம்பர் 5 cultural and educational rights, number 6 right to constitutional remedies, number 7 right to education, number 8 right to information. இந்த 8 விஷயம் தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டாக பிரித்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட்ஸ்ன்னு மீன் பண்ணாங்கன்னா இந்த 8 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்.
தட் இஸ் இந்த 8 விஷயத்தோட ஆர்டிகல்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல்டு டைப்பில் வந்து இந்த ஆர்டிகல் 14 to 18ல் இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே ரைட் டு ஃப்ரீடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிகல் 19 to 22ல் எல்லா சட்டத்திலையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஆர்டிகல் 23 to 24னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ் ஆர்டிகல் 25 to 28. Cultural and educational rights article 29 to 30 and right to constitutional remedies articles 32 to 35. Right to education article 21A. இந்த பார்ட்ல எல்லாமே வந்து இந்த டைப் ஆஃப் சஜஷனை நீங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு லாஸ்ன்ற மாதிரி நம்ம மீன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரைட் டு ஈக்குவாலிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டின்றது எதை மீன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ஈக்குவல் அண்டர் லா. பிஃபோர் லாக்கு இவங்க வந்து ரொம்ப ரிச், இவங்க ரொம்ப புவர், இவங்க வந்து இந்த கேஸ்ட், இவங்க இந்த ஜெண்டர் டைப், இவங்க இந்த பர்த் பிளேஸில் பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான டிஃப்ரென்ஷியேட்டும் பார்க்காம எல்லாருக்குமே தன்னோட வாதத்தை வந்து முன் வைக்கிறதுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டர் வைஸ். ஸோ ஆர்டிகல் 14 to 18ல இந்த ஃபுல் சஜஷனை நீங்கள் பார்க்கலாம். யாருக்கு எங்கே வேணாலும் கோர்ட்டுக்குள்ளேயும் சரி கோர்ட்டுக்கு வெளியும் சரி பேசுறதுக்கான ரைட்ஸ் உண்டு அப்படின்றது இந்த ஈக்குவாலிட்டியில் மெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 14 to 18க்குள்ளே இந்த சட்ட ரீதியான எல்லா விஷயங்களுமே இருக்குது. எக்ஸ்பெஷலி அன்டச்சபிலிட்டி அண்ட் அபாலிஷன்ஸ் ஆஃப் டைட்டில்ஸ் இது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதா இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டியில் மீன் பண்ணியிருக்காங்க. அதே ரைட் டு ஃப்ரீடமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தன்னோட பேச்சு வழக்கு, தன்னோட எழுத்து வழக்கு எல்லாமே வந்து பேசுறதுக்கான எல்லா விஷயமே வந்து எல்லா சிட்டிசனுக்குமே கண்ட்ரிக்குள்ள ரைட்ஸ் இருக்கு. பட் ஒரு லிமிடேஷன்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு சிஎம் பற்றி பேசுறதா இருந்தாலும் சரி, பிஎம் பற்றி பேசுறதாலும் சரி, அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் இழுத்து நம்ம பேசக்கூடாது. ஓகேங்களா, அவங்க ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அதை பற்றின வாதங்கள் நம்ம பேசலாம். பட் நம்மளோட லிமிடேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கான பேசுறதுக்கான ரைட்ஸ் அண்ட் தென் ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டில். ஸோ இதுதான் வந்து ரைட் டு ஃப்ரீடம்குள்ளே அடங்கும். இது வந்து எந்த ஆர்டிக்கலில் மீன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 19 to 22. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன்ஸ் ஆர் ஆக்குபேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் யார் எந்த வேலை வேணாலும் செய்யலாம், யார் எங்கே வேணாலும் போய் தங்கலாம், யார் எந்த ப்ரொஃபஷன் வேணாலுமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டாக்டர் பையன் டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு கிடையாது. அவன் வந்து இன்ஜினியர் ஆகணும்னா இன்ஜினியருக்கான ப்ராக்டிஸ் அவன் மேக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபஷன்றது தன்னோட ஆக்குபேஷன் தன்னோட சொந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவன் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இந்த ரைட் டு ஃப்ரீடமில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்பர் 3 ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ். இது எந்த சட்டத்துக்குள்ள அடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் 23 to 24. ரெண்டு ஆர்டிக்கல் தான் இதில் மீன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை மெயினாக கான்செப்டாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ்டு லேபர் அண்ட் தென் சைல்ட் லேபர் அண்ட் தென் நிறைய வந்து ஹியூமன் பீயிங்ஸை டிராஃப்ளிட்டிங் பண்ணுற யாராக இருந்தாலுமே வந்து அவங்கள ஜெயிலில் தூக்கி போடுறதுக்கான ரைட்ஸ் உண்டு. ஓகேங்களா, ஸோ சைல்ட் லேபர் ஃபோர்ஸ்டு லேபர் யாருமே வைக்கக்கூடாது அப்படின்றது இந்த ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸில் மெயின் பண்ணியிருக்காங்க. எந்த சிட்டிசன் வேணாலும் அதை தட்டி கேட்கலாம். ஒரு பிள்ளைய வந்து இப்போ அவன் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா, அவன் வந்து 14 ஏஜ் கீழே இருக்கானா, அவனோட ஓனர் கிட்ட நீங்கள் போய் சண்டை போடலாம். அவனுக்கு மேலே வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம். எல்லா கேஸுமே நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இது எல்லாமே வந்து எந்த சட்டத்துக்குள்ளே அடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ். நம்பர் 4 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பிகாஸ் ரிலீஜியஸ்ன்றது பார்த்தீங்கன்னா தனக்கு வேண்டிய விஷயங்கள் எந்த காடை வேணாலும் யார் வேணாலும் போய் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்டின்ஸ் ஹிந்துஸாக மாறலாம், ஹிந்துஸ் முஸ்லீம்ஸாக மாறலாம். ஸோ தனக்கு ஏற்ற மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் ஒரு சிட்டிசனுக்கு உண்டு. இது எந்த சட்டத்துக்குள்ளே அடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25 to 28. எஸ்பெஷலி ஃப்ரீடம் டு சேஞ்சஸ் ரிலீஜியஸ் அண்ட் பிலீஃப். தான் ஒரு ஹிந்துவாக இருந்துட்டு கிறிஸ்டின் சொன்ன எல்லா விஷயத்துமே வந்து பைபிளில் இருக்கிற எல்லா தாட்ஸுமே வந்து அவன் ஃபாலோ பண்ணுறான்னா அது அவனோட ரைட்ஸ். அது யாருமே வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃப்ரீடம் வந்து இந்த சிட்டிசனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ் கான்செப்டில். ஸோ கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5th டாபிக். இதில் வந்து எதை மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசனாக இருந்தால் தன்னோட கல்ச்சர் அண்ட் தென் லாங்குவேஜ் இல்லைனா ஸ்கிரிப்ட் அண்ட் தென் ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக
ஒரு செக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்சஸ் நடக்கிறது. தன்னோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தனக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான், 6th எனக்கு வேறு ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணணும்னா ஓகே, அவன் வந்து அது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த விதமான டிமாண்ட்ஸ் அண்ட் தென் வந்து பாண்டில் சைன் போடுற மாதிரி இருக்காது. ஸோ தனக்கு வேண்டிய எல்லா எஜுகேஷன் அவன் அப்ராட் போய் படிக்கிறதா இருந்தாலும் சரி, தனக்கான ரைட்ஸுக்கு ஏற்ற அளவுக்கு அவன் போய் படிக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து இந்த கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ்குள்ளே அடங்கும். ஸோ இது ஒரு நார்மல் டாபிக் தான். இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க ஒரு சுச்சுவேஷனில் இது வந்து சிங்க் ஆகும். நெக்ஸ்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிகல் 32ல் மீன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான எல்லா மெசேஜும் தன்னோட எம்பவர்மெண்ட்டும் வந்து ஒரு பீப்புளுக்கு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தன்னோட விஷயம் ஏதோ தப்பு பண்ணிட்டானா அதை ரைட் வேல வந்து கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் ஒரு சிட்டிசனுக்கு உண்டு. தன்னோட தப்பை திருத்திக்கிற எல்லா விஷயமே வந்து அந்த சிட்டிசனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸில் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்காக தன்னோட விஷயத்தை வந்து அவன் பிலீவ் பண்ணுறானா, அவன் அதை எம்பவர் பண்ணுறானா, அவனோட மெசேஜை வந்து கண்டிப்பாக வந்து அவன் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்றது இந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸில் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரைட் டு எஜுகேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆர்டிஇ எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஆர்டிகல் 21A வந்து இது நீங்கள் பார்க்கலாம். இது மெயினாக என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 14 இயர்ஸ் உள்ள பிள்ளை எல்லாருமே வந்து தே ஹாவ் ரைட்ஸ் டு டேக் தேர் எஜுகேஷன். ஸோ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப் டு 6 to 14 இயர்ஸ் பீப்புள் எல்லாருக்குமே கொடுக்கணும். அவங்களோட ரைட்ஸ் வந்து தன்னோட எஜுகேஷன் ப்ளஸ் அவங்களோட லாங்குவேஜை ஒரு பர்சனாக தட் இஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவன் செலக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அவனுக்கு உண்டு. ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அவனுக்கான ரைட்ஸ் கண்டிப்பாக போய் சேரும் அப்படின்றது இந்த ரைட் டு எஜுகேஷனில் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து எந்த பீப்புள் வேணாலும் எங்கே வேணாலும் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்லேயும் போய் சேரலாம் இந்த ஆர்டிஇ மூலியமாக. நெக்ஸ்ட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆர்டிஇ மாதிரி ஆர்டிஐன்னு இதை மீன் பண்ணுவாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் இது எதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 பார்ட் 1. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் தன்னோட இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கவர்மெண்ட்ல இருந்து தான் வந்து வாங்கணும். தட் இஸ் இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன்றது தன்னோட இன்ஃபர்மேஷன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைம் டேபிள் கவர்மெண்ட் சொல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் தெரியாமல் நம்ம மற்றவங்க யார் சொல்கிறதுமே மீன் பண்ணி நம்ம போய் எக்ஸாம் எழுத முடியாது. கவர்மெண்ட் ஆர்டர் படி அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் கரெக்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த எல்லா ரைட்ஸுமே வந்து எதை மீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷனில் மீன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சொல்கிற ஆர்டரை பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணுறது ஆஸ் எ சிட்டிசனும் ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 8ல் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் சஜஷன் 8 சொல்லியிருக்காங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது ஓவரால் சிட்டிசனுக்கான காமன் ரைட்ஸ். ஃப்ளெக்சிபிளாக இந்த ரைட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெஷலி தன்னோட ஈக்குவாலிட்டி அந்த டிக்னிட்டி எல்லா சிட்டிசனுக்குமே வந்து இருக்கணும். அவனை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லியிருக்காங்க. அவனோட கல்வி ஆகட்டும், இல்லைனா அவனோட செயல், அவன் ஒரு லா போய் அட்டன் பண்ணுறானா, இல்லைனா வந்து அவனோட காடை சேஞ்ச் பண்ணுறானா, அவனோட வர்ஷிப் வேவ் வந்து சேஞ்சஸ் பண்ணுறானா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் அந்த பர்சனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெஷலி எந்த விதமான ரிலீஜியஸ், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் இது எதுவுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பார்க்காம அன்டச்சபிலிட்டின்ற ஒரு விஷயத்தையே வந்து அபாலிஷ் தட் இஸ் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு எல்லா விஷயமே காமனாக ஒரு சிட்டிசனுக்கு போய் சேரணும் அப்படின்னு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் ஈவன் தோ இது ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக கான்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.